துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி ஒரு சமநோக்கு நாள் மாதிரி தான். எதுவும் வார்னிங் அட்வைஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப பெருசாக என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்த்துற அளவுக்கும் ஒன்றும் இல்லை. சாதாரணமான நாள், எல்லா நாளும் மாதிரியும் போகும். ரெகுலராக உங்களுடைய தாய் பற்றி ஒரு கேர் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எடுத்துப்பீங்க. கேர் ஏதாவது போய் பார்ப்பீங்க, பக்கத்தில் போயிட்டு இல்லை இப்போ அருகில் உள்ள ஊரில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. வாகனம் பராமரிப்பு சம்பந்தமான யோஜனைகளோ அல்லது சில ஏற்பாடுகளோ பண்ணுவீங்க. வண்டியை சர்வீஸ்க்கு விடணும், இன்றைக்கி அது பண்ணணும், ஆயில் மாற்றணும், இந்த மாதிரி சிந்தனைகளும் வரும். சில பேர் அதை செயலைப்படுத்திடுவீங்க இன்றைக்கி. அது இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயந்தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வாகனம் ஓட்டுவதில் அப்படியே கவனம் தேவை, விபத்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா சந்தோஷமாக இருங்க. குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க. நிதி நிலைமை நல்லா இருக்குது. உங்களுடைய பொதுவான நாள் பலன் 42 புள்ளிகள். உத்தியோகம் தொழில் பார்ப்பவர்களுக்கு ஒரு 38 புள்ளிகள். அதே மாதிரியே நிதி நிலைமையும் நன்றாகவே உள்ளது, கவலைப்பட வேண்டாம். 46 புள்ளிகள். உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பர், 62 புள்ளிகள். இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செஞ்சிடலாம் போ அப்படின்ட்டு. ஒரு லாஸ்ட் வீக் அல்லது கடந்த சில தினங்களாக நீங்கள் கொஞ்சம் ஆறப்போட்டு போஸ்ட்போன் பண்ணி இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சஞ்சலத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல சரியான காரணங்களோட அந்த முடிவை நல்லாவே எடுத்துருவீங்க. அதுவும் சரியான முடிவாக அமையும். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேறு ஒன்றும் கவலைப்படும்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த மருத்துவத்துறையில் இந்த மருந்து மாத்திரைகள் வாங்கும் பொழுது கவனம் தேவை உங்களுக்கு. அந்த போய் ஃபார்மஸியில் போயிட்டு மந்த்லி மெடிசன் இந்த மாதிரி வாங்குறவங்க அந்த மாத்திரை அதே பிராண்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது தான் கொடுக்குறாங்களாங்கிறத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு கவுண்டிங்கும் கரெக்டாக இருக்கா, டோசேஜ் பின்னாடி மாதம் பாதியிலே தீந்துடக்கூடாது, அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க. வேறு ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நிலைமை நல்லா இருக்குது. ஸோ இன்றைய பொதுவான பலன்கள் ஒரு 38%. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கின்றது, 50 புள்ளிகள் இன்றைக்கி சொல்லலாம். நிதி நிலைமை 45 புள்ளிகள். ஆரோக்கியம் இருக்குது, ஒரு 30 புள்ளிகள் சொல்லலாம். ஸோ மருந்து மாத்திரை வாங்குறவங்க கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி எப்படி இருக்குது? எல்லாமே நார்மலாக இருக்குது. இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக இருங்க. இன்றைக்கி ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவாக எதுவும் போக வேண்டாம், ரொம்ப கண்டிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தவறுதல் மனித இயல்பு, அதை கண்டும் காணாமலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் மெயினாக பேசுகிற வார்த்தைகள்லாம் அவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒன்று தப்பு தண்டாக சொல்லிடுவாங்க. அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நல்ல தைரியமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இது ஒரு மன நெருடல் உங்களை கொஞ்சம் இன்றைக்கி பாதிச்சிட்ருக்கோம். தம்பிகள் இருக்கிறவங்க, இதே தங்கைகள் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பெண்கள் கூட, தம்பிகள் இருக்கிறவங்க தான் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிதி இன்றைக்கி வரும், பட் இன்றைக்கி அதில் மிச்சப்படாது எதுவும். சரியா? இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னடா அது நம்மளுக்கு மாத சம்பளம் தானே, இவர் சொல்கிறாரு நிதி வரும் அப்படி இப்படின்ட்டு, என்னடா அது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களால் கட்டுப்படுத்தலாம்னு நினச்ச செலவு எதையுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒன்று அவாய்ட் பண்ணிடலாம், இந்த செலவு மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது இல்லை இல்லை கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விடும். தட்ஸ் த மீனிங் ஆஃப் இட். ஸோ இன்றைய நாள் பலன் பொதுவாக 42% புள்ளிகள். நிதி நிலைமை ஒரு 28 தான். ஏன்னா இன்றைக்கி வரவு 8னா செலவு 10னான்ட்டு இருக்கும். அதே மாதிரியே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் ஒரு 36 37 புள்ளிகள் இருக்குது. தொழில்
வேலை 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 எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான நாள் இருந்தாலும் விரயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நடக்கிறது நடந்து தான் ஆகும். இதில் போகலன்னா அதில் போகும். அந்த மாதிரி. ஹாவ் எ வெரி நைஸ் டே. வாழ்த்துக்கள்.